யாராவது தன் மேல் கோவப்பட்டார்கள் என்றால் அவர்கள் மம்மாவிடம் வந்து சொல்வாங்க. அப்போது மம்மா முதல்ல அவங்கள செக் பண்ணுவாங்க. கோபம் வந்தது மிக குறைவு. சரி, கோபம் வரக்கூடாது. ஏன்னா பாபா அன்பின் கடலாக இருக்காரு, கோபம் இருக்கக்கூடாது என்று சொல்வாங்க. ஆனால் நீங்கள் என்கிட்ட வந்திருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குது. அவங்க என்ன தவறாக நினைத்து விட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க என்று. அப்பொழுது நீங்கள் என்னிடம் சொல்லுகின்ற இந்த ரிப்போர்ட்டும் ஃபீலிங்ஸின் அடிப்படையில் தான் வருகின்றது. மம்மா சொல்வாங்க, அவங்களுக்கு கோவம் வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் உங்கள் உள்ளே வந்த அந்த ஃபீலிங்ஸ் சரியானதா? சரி இல்லை தானே? ஏன்னா ஃபீலிங்ஸ் என்பது இதயத்தை இன்னும் கெடுத்து விடுகிறது. கிளாஸில் இது போல் நடந்தது, அவர்கள் என்ன திட்டாங்க, கோவம் அடைஞ்சிட்டாங்க. இப்போது அதனால் நீங்கள் ஃபீலிங்ஸில் வந்தீங்கன்னா அது பக்கா ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி ஆகிடும். இப்போது உங்கள் உள்ள அவங்க இப்படி தான் கோவப்படுறாங்க, கோவக்காரி, ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்ற ஃபீலிங்ஸ் வந்து விட்டால், ஃப்ளூ காய்ச்சல் வந்தால் எப்படி உணவு சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது, தூக்கம் வராது, உடம்பு சிரமப்படும். அதே போல தான் ஃபீலிங்ஸ் வந்ததுன்னா மனமும் பாதிப்படைகின்றது. அதனால தான் மம்மா சொல்லுவாங்க, யாராவது ஒருவர் கயிற்றால் கட்டப்பட்டிருக்கிறாங்க, மற்றவரும் கட்டப்பட்டிருந்தாங்கன்னா அந்த கட்டப்பட்டவர்களை இந்த கட்டப்பட்டவர் எப்படி விடுவிக்க முடியும்? அதே போல் உங்களுக்குள் ஃபீலிங்ஸ் இருக்கும்போது மற்றவர்களுக்கு கோபம் வந்ததை நீங்கள் எப்படி சரி செய்ய முடியும்?